ஹாய் ஹலோ வெல்கம் டு சமினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஃப்ரூட் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் இந்த ஃப்ரூட் க்ரீமை ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, மேங்கோ, பைனாப்பிள் வச்சு பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த ஃப்ரூட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் விப் க்ரீம் எடுத்து ஒரு பவுலில் போட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். நல்லா பீட் பண்ணி அது ஓரளவு திக்னஸ் ஆகும். இன்னும் நல்லா அது ப்ளஃபியாக வந்ததுக்கப்புறம் ஒரு கப் கண்டன்ஸ் மில்க் போடுங்க. நல்லா அதையும் போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணுங்கள். திரும்ப நான் ஒரு கப் க்ரீமுக்கு ஒரு கப் கண்டன்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கோங்க, கம்மியாக வேணும்னா கம்மியாக கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே ஈக்குவல் கரெக்டாக இருக்கும். ஒரு கப்புக்கு ஒரு கப் கண்டன்ஸ் மில்க்கு அண்ட் க்ரீம் கரெக்டாக இருக்கும். நல்லா இது ரெண்டையும் பீட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரளவு திக்னஸாக வந்ததுக்கப்புறம் ஒரு 6 hours ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜ்லேருந்து 6 hours கழித்து எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இப்படி நல்லா திக்காக இருக்கும். நல்லா இதுமாதிரி திக்காகனதுக்கப்புறம் நம்ம இப்போ ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி வச்சுருந்தாலும் அப்படியே டைரெக்டாக எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு மேங்கோ க்ரீம் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பண்ணி காட்டுறேன். நான் மேங்கோ ஒரு மீடியம் சைஸ் மேங்கோ சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு அந்த க்ரீமை நம்ம வச்சுருக்கத இதில் நல்லா எடுத்து அதில் ஃபுல்லாக போட்டுட்டு நான் 2 டீஸ்பூன் மேங்கோ பல்ப் போட்டிருக்கேன். ஒரு மேங்கோவுக்கு 2 டீஸ்பூன் மேங்கோ பல்ப் போட்டால் போதும். மேங்கோ ஃப்ரூட் க்ரீம் இஸ் ரெடி. அடுத்தது நம்ம பைனாப்பிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் ஒரு பவுலில் சின்னதாக பைனாப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி. அதை பைனாப்பிள் வேக வச்சு தான் போடணும். டைரெக்டாக போட்டால் அது ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால் நம்ம அதை சுகரில் லைட்டாக வேக வச்சு போட போகிறோம். ஒரு பேன் வச்சுட்டு அந்த பைனாப்பிள் போட்டு 2 டீஸ்பூன் சுகர் போட்டுட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு பவுலில் போட்டு அந்த க்ரீமை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பைனாப்பிள் க்ரீம் இஸ் ரெடி. அடுத்தது நம்ம ஸ்ட்ராபெரியும் ப்ளூபெரியும் எப்படின்னு பார்க்கலாம். ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி வேகலாம் வைக்க வேணாம், அப்படியே போட்டு அதே க்ரீமை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ப்ளூபெரி ஸ்ட்ராபெரி க்ரீம் இஸ் ரெடி. இது மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். தனித்தனியாகவும் ட்ரை பண்ணி பார்த்தாலும் ஓகே, இது எல்லா ஃப்ரூட்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்த்து டேஸ்ட் பண்ணாலும் ஓகே.